இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். நார்மலாக சப்பாத்தி மாவு, அது கூட கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி தான். தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்வீட்னஸ் இது அதிகமாக இருக்கங்காட்டி, கோதுமைங்காட்டி ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது வந்து சப்பாத்தியும் பானி போட்டு கொடுக்கலாம், இல்லை சப்பாத்தி போட்டு கட் பண்ணி கொடுக்கலாம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஆக்சுவலாக நம்ம வெல்லம் சேர்த்துருக்கங்காட்டி அந்த ஷேப் நம்மளுக்கு வராது. இல்லை நீங்கள் வந்துட்டு மூடி இல்லை ஏதாச்சும் அது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நார்மலாக இப்படி தான் இருக்கும். நல்லா தவா வந்து ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வர்றதுக்கு சப்பாத்தி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கீ சும்மா அப்படியே பரவிக்கோங்க, மேலே மட்டும் போய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கீ போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கீ போட்டுட்டு நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் திருவி போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.